உங்களுக்கு தான் 50 வருஷம், எனக்கு இல்லவே இல்லை, வருஷமே இல்லை. டெய்லி தான் பாருங்கள், பால்கி படத்துக்காக இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாங் பாடிட்டுருக்காங்க. பாட்டை பாதியில் விட்டுட்டு பாட்டை நான் இருந்தால் வந்து திருத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் நேரம் பாடாமல் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்த பின்னாடி அப்புறம்லாம் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பால்கியினுடைய தமிழ் படத்திற்காக இசை நடந்து கொண்டிருக்கிறது. வருடம்தான் போயிட்டுருக்கே தவிர நான் அங்கேயே தான் இருக்கேன். நான் எப்பொழுது எப்படி வந்தேனோ அப்படியே இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. அவ்வளோதான். இந்த நேரத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து இதை நினைவு வைத்து வாழ்த்து தெரிவிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் உங்களை சந்திக்க நான் ஒத்துக்கொண்டேன். பாபு கேட்ட நேரத்தில் செய்தியாளர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஒத்துக்கொண்டேன். வேறு ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. என்னை பார்த்துட்டு தான் நீங்கள் காஃபி சாப்பிடுவீங்க என்று சொன்னாங்க. அது அப்போ நீங்கள் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதையையும் மதிப்பையும் மரியாதையையும் காட்டுகிறது. நன்றி, வணக்கம். இந்த மரியாதை என்றென்றும் தொடர வேண்டும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போகிற மாதிரி இருக்கிறது சார். 75வது வருஷத்துக்கு வருவோம் சார். வாங்க வாங்க. உங்களோட 75வது வருஷத்துக்கு வருவோம். சொல்கிறீங்க, ஒரு 100 சொல்லுங்க. அந்த 75வது வருஷத்துக்கு வரும்போது 100வது வருஷம் சொல்லுவீங்க. அப்போ சொல்லுவீங்க. அது வரைக்கும் நான் இருக்கணும். நாங்களும் இருக்கோம், நீங்களும் இருக்கணும். ஓகே, நல்லது. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்களாம் இருக்கோம் சார். அப்படி இல்லை, நீங்கள்லாம் இருக்கீங்க, அதனால் நான் இருக்கேன். சார், எல்லாரும் உங்களை ஒரு இசை கடவுளாக பார்க்குறாங்க. அது எப்படி பார்க்குறாங்க? அவங்க தானே பார்க்குறாங்க. கடவுளுக்கு தான் கடவுள்னு நினைப்பு இருக்குமா? இசை கடவுளாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகட்டும். அதில் எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவங்கள அதனால் அவங்க ஒன்றும் கூடி போக போகிறதில்ல. அவர்கள் என்னை அவ்வளோ தூரம் மதிக்கிறார்கள் என்பது அவர்கள் அன்பை காட்டுகிறது. காரணம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? அவன் துக்கத்தை துச்சமாக தூக்கி அடிக்கிறதுக்கு எது இருக்குது? கையில் ஆயுதம் வச்சுருக்கானா துக்கத்தை நிறுத்துறதுக்கு? இல்லையே. ஒரு குழந்தை தூங்குது, வயிற்றில் இருக்கிற குழந்தை உதைக்குதுன்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறான். வேறு பாட்டு போட்டால் உதைக்க மாட்டேங்குதான், அதையும் சொல்கிறான். இதெல்லாம் செய்கிறது நான் செய்கிறேன். நான் அதுக்காகவா பாட்டு போட்டேன்? இல்லையே. நான் சுச்சுவேஷன் சொல்கிறாரு பாட்டு போட்டேன். சார், இந்த பாட்டு என்ன அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை. அது காற்று அடிக்கிற மாதிரி காற்று அடிக்கிற நேரத்தில் அடிக்கும். அந்த சுரங்கள் வந்து சுத்தமான இடத்துல இருந்து இந்த சுரங்கள் பிறக்கிறதுனால என் மனசு அவ்வளவு இசையமைக்கும் போது எந்த நினைவும் இருக்காது, ரொம்ப எம்டியாக இருக்கும். கோயிலுக்கு போகிறோம், சாமி முன்னாடி நிற்கிறோம், கையெடுத்து கும்பிடுறோம், கற்பூர ஆரத்தி போகுது, மனசு எங்கேயோ சாக்கடையில் போய் சுற்றிட்டு வருது. அந்த கற்பூர ஆரத்தி பண்ணுகின்ற நேரத்தில் கூட அடக்க முடியாத மனதை ஜனனி ஜனனி ஜெகன்னி அகம் எங்கே போச்சு மனசு? ஒன்றுமே இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படி ஜனனி என்ன உருவம் வந்துடுச்சா? மூகாம்பிகை வந்துட்டாளா? இல்லையே. அந்த அமைதி தான் அதை கொண்டு வந்து ஒரு விஷயம் தருகிறது. நான் சொன்ன விஷயம் எனக்கு ஒரு எண்ணமாக தோன்றிய அது. அந்த பாட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது? அதுவாக வந்தது. வந்த உடனே அது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு விஷயமாக தெரியுது. அது 5 நிமிஷம் நீங்கள் கோயில் போகிறத விட அது வந்து மிகவும் புனிதமானது. அதனால்தான் மக்கள் என்னை என்னென்னவோ சொல்லி கொண்டாடுகிறார்கள். இந்த மக்கள் கொண்டாட்டம் என்றென்றும், நான் இல்லாமல் போனால் கூட அந்த கொண்டாட்டம் என்றென்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். உங்களுக்கு பிறகு ஒரு இது ஒரு கேள்வி நேரம் இல்லை, இது பதில் சொல்கிற நேரமும் இல்லை. எங்களுக்காண்டி இந்த தலைமுறைக்காண்டி அன்னைக்கிளி ரெக்கார்டிங் உங்களோட நினைவுகளை 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அன்னக்கிளியா? ஜிகே வெங்கடேஷ்ட வந்து உதவியாளனாக வந்து நான் சேர்ந்துட்டேன். 200-250 படம் வேலை செஞ்சாச்சு. அதை தவிர விஜயபாஸ்கர், தேவராஜன் மாஸ்டருக்கு ஒரு வருஷத்தில் வந்து 53 படத்துக்கு நான் அவரோட ஆர்கெஸ்ட்ராவில் நான் வந்து வாத்தியங்கள் வாச்சிருக்கேன். தட்சிணாமூர்த்தி சாமி, சலீல் சௌத்ரி, கேவி மகாதேவன், MS விஸ்வநாதன், இது மாதிரி எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வாத்திய கருவி வாசித்து கொண்டு இருந்தாலும்
எனக்கு ஒன்று அது ஜிகே வெங்கடேஷ்ட வந்து நானும் எல் வைத்தியநாதன் அவர்களும் 2 பேரும் உதவியாளராக இருந்தோம். எனக்கு பாட்டு ஓகே பண்ணி ரெக்கார்டிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், யோசித்து பார்க்குறேன், எப்படி பாட்டை தொடங்குறது அப்படின்னு அப்போ தான் நான் யோசிக்கிறேன். ஜிகே வெங்கடேஷ் வேலை செய்யும் பொழுது இந்த கொஸ்டினெல்லாம் வந்ததே இல்லை, இந்த கேள்வியெல்லாம் வந்ததே இல்லை. நான் வந்து என்னடா படம் வந்துருச்சு, நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னா முதலே பாட்டெல்லாம் எழுதிட்டார். அன்னக்கிளி ஒன்று தேடுது, 6 மாதம் 1 வருஷம், ஆவரம்பு மேனி வாடுதேங்கிறது ஒரு ஃபோக் சாங்கினுடைய ஃபோக்கு சாங்கே அது. அன்னக்கிளி அந்த பாட்டு அதுவே பல்லவியாக வச்சுட்டு அவர் நதியோரம் பிறந்தேன் கொடி போல் வளர்ந்தேன் அப்படி இப்படிலாம் எழுதினார். இதை வந்து எப்படி நம்ம பாட்டை தொடங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்து தினம் அந்த சாந்தம் அந்த பீச்சில் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பீச்சில் நடந்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருப்பேன். யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் எப்படி தொடங்கலாம் அந்த பாட்டை. என்ன வேலை செஞ்ச அனுபவங்கள் இருந்தாலும் 250 படத்துக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து மியூசிக்கெல்லாம் பண்ணியிருந்தா கூட எனக்குன்னு வர்றப்ப எனக்கு தனியாக என்னை தனி காட்டில் விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எப்படி இதுக்கு ஆரம்பிக்கிறது? இந்த லைன் வந்து அன்னக்கிளி ஒன்று தேடுது, 6 மாதம் 1 வருஷம், ஆவரம்பூ மேனி வாடுது அப்படின்ற வருதுனால ஒரு பெண்ணினுடைய விரகதாபத்தை இந்த பாடல் சொல்லுகிறது என்ற எண்ணத்தில் இந்த பாடலை வந்து ஒரு ஹம்மிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாந்தோம் பீச்சில் நடந்துட்டு அப்படின்னு அந்த ஹம்மிங்கெல்லாம் கம்போஸ் பண்ணுறேன். அப்புறம் எப்படி பாட்டை தொடங்குறதுன்னு சொல்லிட்டு ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எழுதுகிறேன். இந்த ஹம்மிங்கை பாடி எத்தனை நாள் பாடி இந்த ஹம்மிங்கை கம்போஸ் பண்ணியிருப்பேன்றது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ நாள் டெய்லி பாடி 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 வீட்டுக்கு வந்தோடனே நைட்டில் அந்த நோட்ஸ் ஹம்மிங்கை வந்து நோட்ஸாக எழுதிடுவேன். வந்து இப்போ சரி போட்டு வச்சு இப்போ செகண்ட் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுவோம், டைரக்டர் நதியோரம் பிறந்தேன் இப்போ கொடி போல் வளர்ந்தேன் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு. அதனால் டைரக்டர் ஷார்ட் வந்து நதியோரம் தான் வைப்பார் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அன்னக்கிளி ஒன்று தேடுதே தகதகடம் தகடம் தகடம் அந்த அலை போகுதான், தகதகதம் தகதம் 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 தகதகதம் அடுத்த அலை தகதம் அப்படின்னு சொல்லி நதியோரம் போகிறேன். அப்புறம் அடுத்த சரணம் வர்றப்போ இப்படி ஒவ்வொரு பேக்ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன் ஒவ்வொரு இடத்துக்கும். இப்போ அடுத்து வர்றப்ப கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் வந்து கனவை பற்றி சொல்கிறா, அவளுடைய இளமை பெண்ணு அந்த வந்து கனவை பற்றி சொல்கிறான்ட்டு ஒரு ஹம்மிங்கை வந்து பேக்ரவுண்டாக கொடுத்தாரு. கனவோடு சில நாள் அப்படின்னு வரும். அப்புறம் வந்து புள்ளி போட்ட ரவிக்கக்காரி புளியம்பு சேலக்காரி நெல் இருக்க போகும்போதுனா அறுவடை களத்து மெட்டில் சாட்டு வைக்க போகிறாரு அப்படின்ற தீர்மானம் பண்ணிவிட்டு தங்கடதம் தங்கடதம் அப்படின்னு சொல்லி டண்டங்கன் 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 களத்து மெட்டை கொடுக்குறேன். இப்படி தான் வந்து என்னை நான் வளர்த்து கொண்டது. டைரக்டர்கிட்ட கேட்கல, ஸ்டோரி ரைட்டர்கிட்ட கேட்கல, பாட்டு எழுதினவங்ககிட்டையும் கேட்கல. இந்த பாட்டை எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையும் இப்படித்தான் நான் வந்து இசையமைத்ததனால் அது உயிரோடு இன்றும் இருக்கிறது. ஆத்மாவாக உங்களுடைய சோலாக அது மாறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும்.